மார்னிங் அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க மம்ஸ் கிச்சனுக்கு. என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து சாக்லேட் கேக்குமா. இதை நான் போடுறதுல ரெண்டாவது ரெசிபிமா, கேக் ரெசிபி. முதல்ல வந்து நான் ரவா கேக் ஒன்று போட்டிருக்கிறேன், அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இது நான் ரெண்டாவது கேக்கு. இந்த மாதிரி நிறையா குக்கீஸ்கள் இருக்குது. நான் வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு போடுறேம்மா. டைம் இருக்கிற நான் செஞ்சு உங்களுக்கு போடுறேன். இந்த வருஷம் தீபாவளிக்கு இதை செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. குறைவான பொருள் தான், சின்ன பிள்ளைகளோட செய்யலாம். இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நான் சொல்கிற டிப்ஸுகளை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நான் போடுற ஜாமானை கரெக்டாக நீங்கள் போட்டுருங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட மாறாது. இப்போ நம்ம வாங்க, நான் காலையிலேயே செஞ்சுட்டேன், காஃபி போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ காஃபிக்கு நம்ம சாப்பிடுவோம். இது சின்ன பிள்ளைகளாக இருந்தால் ஐஸ்கிரீம்லாம் வச்சு சாப்பிட்லாமா, நம்ம வயசுக்கு அதெல்லாம் முடியாது. நம்ம காஃபியும் சாக்லேட் கேக்கும் சாப்பிடுவோம்மா. இப்போ வாங்க, நம்ம வாங்க வீடியோவுக்கு போவோம். இது நம்ம ட்ரேயை ரெடி பண்ணலாம். ட்ரே உங்களுக்கு வட்டம் வேணுமா, என்ன வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிறங்க. அப்புறம் வந்து பட்ரு இல்லை எண்ணெய் ஏதாவது புருஷோ இல்லை கையிலையோ தடவிக்கிறங்கம்மா. தடவிட்டு பேப்பர் இல்லாதவங்க, பட்டர் பேப்பர் இல்லாதவங்க இப்போ லேசாக மாவை அப்படி தொளிச்சு விடுங்க. பட்ரு வந்து 150 கிராம் நம்மளுக்கு வேணுமா. இது வந்து 250 கிராம் பட்ரு. நம்ம அதில் வந்து 150 கிராம் வெட்டிக்கிடுவோம். 50 கிராமாக வெட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு அளவு கரெக்டாக வந்துடும். எல்லாம் ஒரு கணக்கை வச்சு வெட்டிக்கிற வேண்டியதுமா, சரியா. அப்புறம் குக்கிங் சாக்லேட்டு, இது வந்து 150 கிராம். இதை வந்து நான் நேற்றே பிரித்து செய்யலான்னு பார்த்தோம்மா, எனக்கு டைமிங் இல்லை, அதனால் நான் இதை செய்ய முடியல. அதனால் நீ காலையிலே செஞ்சிட்டோம்மா. 150 கிராம் குக்கிங் சாக்லேட் எடுத்துக்கிறங்க. இல்லைன்னா நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் வேண்டாம், 150லேருந்து 200 கிராம் வரைக்கும் நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் போடலாமா. இதை ரெண்டையும் இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து சுடு தண்ணி வச்சு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து இதை வச்சிட வேண்டியது. நேற்று வந்து பேரனுக்கு வந்து குக்கீஸ் செஞ்சுக்கிட்டு போனேன், இன்னும் வேறு ஒரு கேக்கு செஞ்சுக்கிட்டு போனேன். அந்த இதில் உள்ள இது அப்படியே வச்சுருந்தேன். அதனால் நான் இதை இன்னைக்கு காலையிலேயே அதை செஞ்சிட்டேம்மா. அடுப்பை தட்டி விட்ருங்க. அது வந்து மெதுவான சூட்டில் அது வாட்டு கரைஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம வந்து ட்ரேக்கு வந்து நம்ம பேப்பர் விரிச்சுக்குருவோம். இந்த மாதிரி ட்ரேலாம் என் மகப்பா விற்குமா. எனக்கு இதெல்லாம் சரியாக வரும். இது அந்த காலத்து ட்ரேமா, 25 வருஷத்துக்கு முதல்ல உள்ளது. இதை நான் யூஸ் பண்ணுறேம்மா. எனக்கு வந்து இதான் எனக்கு ஓகேயாக இருக்கும். ரெண்டு பக்கத்தில் புதுசாக செய்கிறவங்க வந்து 2 பக்கத்தில் வந்து பேப்பர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி போட்டுக்கிறோங்கம்மா. நான் வந்து ஒரு பக்கம் மட்டும் வச்சுருக்கிறேன், நீங்கள் 2 பக்கம் வச்சுக்கிறோங்க. இது செஞ்சுட்டு வர்றதுக்கெலாம் நம்மளுக்கு பாருங்கள் 2 நிமிஷத்துலேயே கரைஞ்சிருச்சு. அவ்வளோதான். கரைஞ்சோட நம்ம எடுத்துக்கொண்டே வச்சு நம்ம வந்து நிற்கலை, அதை கிண்டலாம் ஒன்றுமே செய்யலை, அது வாட்டு கரைஞ்சிரும். நம்ம வாட்டுக்கு மற்ற வேலையை பார்க்கலாம். ஆனால் டைமிங் வச்சுக்கிறணும், சரியாம்மா. கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரௌன் சுகர் வந்து 200 கிராம். இனிப்பு குறைவாக வேணுங்கிறவோ 150லேருந்து 150 கிராம் வரைக்கும் நீங்கள் போடலாம், சரியா. வெள்ளை சீனி கூட நீங்கள் போடலாமா. ப்ரௌன் சுகர் இல்லாத வெள்ளை சீனி போடுங்க. வெள்ளை சீனி ஓவராக போட்டுறதே 150 கிராம் கூட போதும், அது ரொம்ப கூடுதலாக இனிக்கும். இது வந்து கரெக்டான அளவுமா, கரெக்டான இனிப்பு. அப்புறம் ஒரு பிஞ்சு உப்பு போடுங்கம்மா. உப்பு போட்டு கிண்டி விட்டுட்டு இதை நம்ம ரொம்பலாம் அடிக்க வேண்டியதில், லைட்டாக அடித்தாலே போதும். சும்மா இப்படி கிண்டி விட்டு வச்சிட வேண்டியது. அப்புறம் முட்டையை ரெடி பண்ணுவோம். 4 முட்டைமா இந்த கேக்குக்கு. இது 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆனால் 1 கிலோட கூட தான் எனக்கு கேக் வந்துச்சுமா. எனக்கு அந்த அளவு தெரியாது, கிலோ கணக்கு அளவு எனக்கு தெரியாது. அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் நீங்கள் ஊற்றிடுங்க. 1 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனு போதும். அடிச்சுக்கிறோங்க. அடிச்சுக்கிட்டு நம்ம ஆறி இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு இதாக நம்ம ஊற்ற வேண்டியதான், ஒரு முட்டையாக ஊற்ற வேண்டியதான். நம்ம வந்து அந்த மாவுக்கு அந்த கலவைக்கிலேயே வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிட்டா நம்ம ஒரு முட்டையாக உடச்சி அதில் ஊற்ற வேண்டியதான். அவ்வளோதான். ஒரு முட்டையாக ஊற்றி லைட்டாக அப்படி கிண்டிக்கிறேங்க. நாங்கள் இது ஒரு காலத்தில் 25 வருஷம் போல் செய்யும்போது எங்களுக்கு கேக்கு, இந்த சாக்லேட் கேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிள்ளைகள் விரும்பி கேக்குங்க. ஒரு தடவை செய்யும்போது அப்படியே பொங்கிட்டு அப்படியே கீழே போயிடுச்சு. இன்னொரு தடவை செய்யும்போது அப்படியே ரஃப்பாக இருந்துச்சு கேக்கு. அப்புறம் என் ஃப்ரெண்டு நான் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அது எங்கேயோ போயிட்டு அவங்ககிட்ட இருந்து ரெசிபி வாங்கிட்டு வந்துச்சு. அவங்க கூட்டாளி யாரோ பிறந்தநாள் கேக்கு செஞ்சாங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அந்த ரெசிபியை வாங்கிட்டு வந்து தந்துச்சு. அதுலேருந்து நாங்கள் வந்து அந்த கேக்கைத்தான் செய்கிறது, பர்த்டே கேக்கு எல்லாம். என்னோட சேர்ந்து என் ஃப்ரெண்டு மகளும் தையல் பழகுச்சு, துணி பின்னிச்சு, குக்கீஸ் எல்லாம் செஞ்சோம். 2 பேருமே போட்டி போட்டு செய்வோம். நீ 9 குக்கீஸ் செஞ்சுட்டியா, நான் 10 செய்கிறேன் அப்படின்னு ஒரு பிறநாள் டயத்துலையும் போட்டி போட்டு செய்வோம். என்னோட அதுவும் போட்டி போட்டு செய்யுமா. அதெல்லாம் ஒரு காலங்கள். சரி, இப்போ வந்து கோகோ பவுட்ரு வந்து 50 கிராம், சரியாம்மா. 2 ஸ்பூனாவது நீங்கள் போடணும் கோகோ பவுட்ரு. இந்த அளவை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கேக்கு, ப்ரௌனிஸ் கேக்கு உங்களுக்கு அருமையாக வரும். பயமே இல்லாமல் நீங்கள் செய்யலாம். ஒரு 150 கிராம் வந்து மைதா மாவுமா, அதையும் போட்டு சலிச்சுக்கிறோங்க. நான் எப்போவுமே தனியாக தான் சலிச்சு போடுவேன். இந்த கேக்கு வந்து ரொம்ப எளிமையாக செய்கிறதுனால நம்ம அந்த கேக்கை மதிக்கிறதே இல்லை. அதிலே சலித்து அதிலே போட்டு அதிலே கிண்டி விட்டு அதிலே அள்ளி வச்சிடுறது, முடிஞ்சிருச்சு. சில கேக்கு நம்ம ரொம்ப பக்குவம் செய்யணும், இதுக்கு எந்த ஒரு பக்குவம் தேவையில்லை. அந்த அளவு மட்டும் கரெக்டாக இருந்து நம்ம கரெக்டான டைமிங்க்கு வந்து அவனில் வச்சிட்டோம்னா அருமையான கேக்குமா.
அவ்வளோதாம்மா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ட்ரேயில் ஊற்றிக்கிடுவோம். என்னோடய அவன் கணக்கு வந்து 40 நிமிஷம் நான் வேக வைக்கிறேம்மா. 30 நிமிஷம்லாம் வச்சா உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ வேகாது. 40 நிமிஷம் கரெக்டாக வரும். நான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே தட்டிட்டேன். அப்போ மொத்த டைமிங்னு பார்த்தா 45 நிமிஷம். சரியாம்மா, சூடு வரணுங்கிறக்காண்டி 5 நிமிஷம் தட்டிட்டேன். அப்புறம் வந்து கேக்கு குக்கிங் டைம்னு பார்த்தா நம்மளுக்கு 40 நிமிஷம். என்னோடய அவனோட டைம் இப்படி தான். இப்போ வந்து ஆயிடுச்சு 40 நிமிஷம். இப்போ வந்து அதுவும் அடித்து இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் எடுத்து வெளியே வச்சு உங்களை வெட்டி காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து பேப்பர் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம தூக்கிடலாம். நான் வந்து ஒரு பக்கம் மட்டும் வச்சுருக்கிறேன். புதுசாக செய்கிறவும் 2 பக்கம் பேப்பர் கூடுதலாக இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். அந்த முள்ளை வச்சு பாருங்கள். இப்போ வெந்துருச்சு, அழகாக வெந்துருச்சு. அவ்வளோதான். நீங்கள் 35 நிமிஷம் 30 நிமிஷம்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ வேகாது. அந்த மாதிரி விரும்புகிறவங்க அப்படி செஞ்சு சாப்பிட்லாம். அதுவும் நல்லாயிருக்கும். அதோட கட்டிங் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கிறோங்கம்மா. அவ்வளோதான். இந்த வருஷம் தீபாவளி, இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு நீங்கள் குடும்பத்தோடு இந்த எளிமையான கேக்கை செஞ்சு, ரொம்ப ஜாமான்லாம் கிடையாதம்மா, செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கம்மா. உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கும்மா. ஓகேம்மா, மீண்டும் சந்திப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூ.